ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி வாழைக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக வாழைக்காய் ஃப்ரை பண்ணுவாங்க, பொரியல் பண்ணுவாங்க. குழம்பு வச்சோமா நம்ம நான்வெஜ் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைக்காய் 2 எடுத்திருக்கேன். வாழைக்காய் தோல் சீவிட்டு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. வாழைக்காய் குழம்பு செய்ய ஃபஸ்ட்டு வெங்காய பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு சின்ன வெங்காயம் ஒழிச்சு வச்சுருக்கேன். 6-7 பல்லு பூண்டு, சின்னதாக 2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கி மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன், சின்னதாக 1 துண்டு பட்டை இது கூடவே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை இறக்கிட்டு ஆற விட்டு மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க வாழைக்காயை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காய் எப்போவுமே கட் பண்ணோடனே தண்ணியில் போட்டுங்க, ஏன்னா கருத்துரும். கொஞ்சம் மொத்தமாகவே கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒன் சைடு ஃப்ரை ஆனோடனே திருப்பி போட்டுக்கோங்க. வாழைக்காய் எண்ணெயில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததாக வாழைக்காய் குழம்பு தாளிச்சிடலாம். வானலில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்த பிறகு 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காய பேஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு எண்ணெயில் வறுத்து வச்சுருக்க வாழைக்காய் இதில் சேர்த்துடலாம். வாழைக்காய் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விடுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க, நான் எண்ணெயில் சேர்க்க விட்டுட்டேன். நல்லா வாசனை வரும். அடுத்ததாக மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் மட்டும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே மசாலா நல்லா வதங்கட்டும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி, சின்ன தக்காளி 3 தக்காளி எடுத்து டொமேட்டோ பூரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சுடுதண்ணியில் கொதிக்க விட்டு தோலை எடுத்துகிட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி கட் பண்ணி கூட போடலாம், நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். செய்யும் போதே சிக்கன் மட்டன் டேஸ்ட்டு நல்லா வாசடிக்கும். அடுத்ததாக 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க.
இது கொதி வரத்துக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காயை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. அடுத்து தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை சேர்க்க வேணாம், வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதி வரட்டும். முன்ன வந்து உப்பு கொஞ்சம் தான் சேர்த்தணும். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஊற்றி குழம்பு நல்லா 10 நிமிஷம் வெந்துருச்சு. நல்லா கொதி வந்துடுது. மசாலாவோட பச்சை வாசனும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கோங்க. சமைக்கும் போதே நம்ம நான்வெஜ் சமைக்கும் போது என்ன ஒரு ஸ்மெல் வருமோ அந்த ஸ்மெல் வரும். கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா காரசாரமான கறிக்குழம்பு டேஸ்ட்டில் வந்துட்டு நம்ம வாழைக்காய் குழம்பு செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நான்வெஜ் மாதிரியே தான் இருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.